சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? டெல் மீ. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. டே கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. குடு 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 குடு. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான். எந்த தெரியுமா பண்ணிட்டான்? நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளாண்டுக்க. என்ன அப்பா நீ திங்க ஒவ்வா சொல்லு எந்த பெருமாடா? நான் திங்க டிஃபா அதுவும் என் கஷ்டப்பா. நீ வா மூடுகா. எந்த மூஞ்சி லிக்கானா? அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா? அப்பா உனக்கு இருக்கான். என்ன இப்படி பண்ணிட்டான்? அப்பா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன பெரிய பொண்ணாத அம்மா அப்பா என்னைய பாக்குறப்ப எல்லாம் உன் மனசுக்குள்ள கோடி பட்டாம்பூச்சிய கூடி நின்னு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது கும்மி அடிக்குதுன்னு குதிச்சு குதிச்சு சொன்னியே. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? ஊட்டியோட நீ அழகா இருக்கேன்னு நான் சொன்னப்ப எல்லாம் பிடி உஷாவோட ஸ்பீடா வந்து உச்சி உச்சின்னு உம்மா கொடுக்கற சாக்குல என் கண்ணத்தை கடிச்சு வச்சியே. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? கூப்பிட்டியா? எனக்கு இந்த செடியில இருக்கிற ரோஜாவை பிச்சு எல்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது. என் காதல மொத்தமா பொட்டலாம் கட்டி ரிப்பன் எல்லாம் சுத்தி எனக்கு கொடுக்க தெரியாது. ஏன் அச்சாடி சாட்டில என் பேரை எழுதிக்கின்னு தெரியாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது, வரும் வராது. நான் இப்படிதான் இப்போ சொல்ற. ஒரு நாள் என் மனசு உனக்கு புரியும். அப்ப இது சொன்னிய ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல வாயில வார்த்தை வராது. ஏன் தெரியுமா? நீ நான் அவ்வளவு நோவு அடிச்சிருக்க. அதெல்லாம் நீ நினைச்சு பார்த்தனா உனக்குள்ள என் மேல காதல் வரும்போது வார்த்தை வராது, ஊன்னு அழுவதான் வரும். அப்படி அன்னைக்கு உன் கண்ணிலிருந்து வர ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுறதுக்கு முன்னாடி என் கை அதை தாங்கொண்டே. இவ்வளவு பேர் இருக்கும்போது என் பக்கத்தில் மட்டும் ஏன் வந்து உட்காரணும்? எல்லாம் ஒரு காரணமா தான். நீங்க இவ்வளவு சொல்லியும் டெரஸ்ட் வந்து மிரட்டினா எவனாவது ஒருத்தவங்களை போட்டு கொடுத்துட்டா? இந்த போட்டு கொடுக்கணும்னு ஒண்ணு தோணுது இல்ல, அது உனக்கு மட்டும்தான் தோணும். அதனாலதான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்? நீ என்ன போட்டு கொடுத்த அவன் என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். சூப்பர். அவன் ஆளுதான் ஒருத்தரம் தோல்தான் வெல்ல, ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ். ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரலி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகள. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9 நானும் 5.9 ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ ஹலோ பச்சாயா எப்ப வச்சா அண்ணே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க, நம்ம லவ் பண்ணா மட்டும் புடிங்க ஓடி போயிடறாளுப்பா. ஆடு குட்டி போட்டதுன்னா 5 நிமிஷம் நடக்கு. மாடு குட்டி போட்டாலும் 5 நிமிஷத்துல நடக்கு. அவ்வளவு பெரிய யானை குட்டி போட்டாலும் 10 நிமிஷத்துல எல்லாம் நடக்கு. மனுஷன் ஒருத்தன் தான் பிறந்தான், நடக்கிறதுக்கே ஒரு வருஷம். அறிவு வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. சில ஜென்மங்க அறிவே இல்லாம வாழ்ந்து செல்வேன். பிளாஸ்டிக் கப்ல டீயா? வேணாம் வேணாம். ஏய் கண்ணாடியை போட்டு போடுறா, இது பேப்பர் கப். பிளாஸ்டிக் கப். பேப்பர் கப். பிளாஸ்டிக் கப். பேப்பர் கப். பிளாஸ்டிக் கப். பேப்பர் கப். பிளாஸ்டிக். நானும் பாத்துக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க. யாரு பெருசுன்னு அடிச்சு காமிங்கடா. இந்த பேப்பர் கப்பை இந்த மாதிரி தண்ணியில ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இதை எடுத்து பிச்சு பார்த்தா இதுல இருக்கக்கூடிய பேப்பர் மட்டும் தனியா வந்துரும். இது பிளாஸ்டிக். டேய் இது வேக்ஸ்டா. வேக்ஸ்னா உருகணும்ல, எங்க உருகல.
டேய் நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் டீயோட சூட்டுக்குலாம் அது உருகாது. அது என்னமோ உண்மைதான். ஆனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் ஐஐடியில் படிக்கிற 2 பேர் ஒரு பேப்பர் கப்ல சூடான தண்ணி ஊத்திட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து அந்த 100 ml தண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதுல வெறும் 25,000 நுண்ணிய பிளாஸ்டிக் துகள் தான் இருந்துச்சுன்னு ரிசர்ச் பேப்பர்ல வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாட்டி பேப்பர் கப்ல டீ குடிக்கிறேன்னா டீயோட சேர்த்து பிளாஸ்டிக்கும் குடிக்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு பிளாஸ்டிக் வேணாம்னு நினைச்சேன்னா கண்ணாடி கிளாஸையோ இல்ல எவர் சில்வர் கிளாஸையோ குடிச்சு பழகிக்கோ. பாய்.